ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னடா இவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணிங்களா, சவுண்ட்லாம் குருவிகள் சவுண்டு, சேவல் கத்துறது, இந்த சவுண்ட்லாம் கேட்டிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலே பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வாட்ச்சு கடிகாரம் இதெல்லாம் இல்லைல்ல. ஸோ விடிஞ்சது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோழி சேவல் குருவிகள் கத்துறதை பார்த்து தான் மக்கள் எந்திரிப்பாங்களாம். ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்கல. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஸோ காலைல எழுந்திரிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடுச்சு. ஸோ தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட செடி வீட்டு பக்கத்துலேயே குட்டி தோட்டம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே காலைல டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும், நம்ம தோட்டத்தில் பறித்த தக்காளி அதுக்கப்புறம் மல்லி, இதை வச்சு பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா நம்மளோட மரத்தில் காய்ச்ச வாழைக்காய் தாங்க. ஸோ கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் வச்சு எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு வரமிளகாய் போட்டு வெங்காயம் பூண்டு ஒரு 2 பல்லு சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, பார்க்கவே அப்படியே க்ரீன்னஷாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது கொத்தமல்லி. என்னடா சாப்பிட்ற பொருளில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன். அப்படியே கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த சட்னிக்கு நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறம் சுட சுட தோசை ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணுக்குட்டியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. ஏன் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்குண்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய மண் திங்குதுங்க. கண்ணுக்குட்டி போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. குட்டி கண்ணுக்குட்டிகள்லாம் நிறைய கண்ணுக்குட்டி மண் திங்குமா. அதனால அந்த காலத்தில் இந்த மாதிரி கூண்டு செஞ்சு வாயில் கட்டி விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நாங்களும் கூண்டு வாங்கி கட்டி விட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதுவும் வேறு தப்பாலாம் இது மாதிரி எடுத்துக்காதீங்க. மண் தின்னா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல. அதனால் நாங்கள் வாய்க்குண்டு போட்டு விட்ருக்கோம். அதுக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன், உனக்கு வாய்க்குண்டு போட்டு விட்டோமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பாவை கட்டி வச்சுருந்தோம். அவனையும் பார்த்துட்டு இந்த கோழி இந்த குஞ்செல்லாம் விட்டுட்டு கோழி ஒரு சைடு போயிடுச்சு. இந்த குஞ்செல்லாம் ஒரு சைடு நின்றுட்டு இருந்துச்சுங்க. அவங்க அம்மா கூப்பிட்டுது. கூப்பிட்டோடனே பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்செல்லாம் அவங்க அம்மா பக்கத்துலேயே போயிடுச்சுங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தாய்ப்பாசம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா